அதிமுகவின் அடுத்த முக்கிய புள்ளியும் இப்ப ராஜினாமா பண்ணியிருக்காரு. இனி அதிமுகவோட நிலைமை என்ன? அதிமுக நிலைக்குமா இல்ல இது போல தொடர்ந்து உடைஞ்சு போகுமா? அதை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். நெட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்ருதி. இது நெட்வைஸ் ஒரிஜினல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அதிமுகவோட ஒரு முக்கிய புள்ளியான திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களும் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் கரூர் தொகுதியில போட்டியிட்டு இவர் வெற்றியும் பெற்றிருக்காரு. இப்போ எம்எல்ஏவா இருந்துட்டு வந்தாரு. இந்த நிலைமையில தான் தற்போது இவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. தலைமைச் செயலகத்துல தமிழ்நாட்டினுடைய சபாநாயகரை சந்திச்சு அவர்கிட்ட தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் கொடுத்திருக்காரு. அதுவும் தன்னோட கைப்பட எழுதிய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காரு. ஆல்ரெடி அதிமுக இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கிய புள்ளியான திரு விஜயபாஸ்கர் அவர்களும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தாரு. இப்போ 6வதா திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களும் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அந்த 5 பேர்ல ஆல்ரெடி ராஜினாமா பண்ண 4 பேர் தாவேகால இணைஞ்சிட்டாங்க. திரு விஜயபாஸ்கர் அவர்களும் தாவேகால இணைய போறதா தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்துட்டு தான் இருக்கு. இந்த நிலையில தான் அதிமுகவுடைய 6வது உறுப்பினரான 6வது எம்எல்ஏவான திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களும் இப்போ தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இவரும் தாவேகால இணைய போறாரா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு மக்கள் மத்தியில, அரசியல் சூழலையுமே. இந்த நிலையில தான் விஜயபாஸ்கர் அவர்களுடைய இணைந்து திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களும் தாவேகால இணையறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலுமே கிடைச்சிருக்கு நமக்கு. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மொத்தம் 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த 47 தொகுதிகளில் ஆல்ரெடி 5 தொகுதிகளில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ 6வதா தான் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண 5 தொகுதிகள் பிளஸ் திரு விஜய் அவர்கள் ரிசைன் பண்ண திருச்சி கிழக்கு தொகுதின்னு உட்பட மொத்தம் 6 தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வேலையுமே ரொம்ப தீவிரமா எல்லா கட்சிகளுமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் 7வது தொகுதியா இப்போ கரூர் தொகுதியுமே இன்க்ளூட் ஆயிருக்கு. கரூர் தொகுதியுடைய எம்எல்ஏயான திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதுல முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இனி அதிமுகவோட நிலைமை என்ன? ஏன்னா தொடர்ந்து அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் தாவேகால இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மொத்தமாவே அதிமுக தாவேக்கம் பக்கம் போகுதா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இப்போ எழுந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அதிமுக ரெண்டா புரிஞ்சுதான் ஒரு தரப்பினர் வந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஒரு தரப்பினர் வந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணாம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சைட்ல இருந்தாங்க. அந்த நிலைமையில தொடர்ந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களாவுமே பிரிஞ்சு ராஜினாமா பண்ணி இப்ப தாவேகால இணைஞ்சிட்டே வராங்க. திரு விஜயபாஸ்கர் அவர்கள் ஆல்ரெடி விராலிமலை தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாரு. அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனா இன்னும் தாவேகால இணையல. ஆனா அவர் தாவேகால இணைய போறாரு அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா பல தொண்டர்களோட தாவேகால இணைய போறத ஒரு பெரும் நிகழ்ச்சியாவே நடத்தணும் அப்படின்ற ஒரு தகவல்களுமே வெளிவந்த நிலையில இப்போ திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுமே ரிசைன் பண்ணியிருக்காரு. இவரும் அந்த நிகழ்ச்சியில சேர்ந்து தாவேகால இணைய போறாரு அப்படின்ற ஒரு தகவல்களுமே வெளிவந்துட்டு இருக்கு. இல்ல முக்கியமா பார்க்கப்பட வந்து இனி அதிமுகவோட நிலைமை என்ன அப்படின்ற கேள்விதான். இனி அதிமுக நிலைக்குமா? என்னதான் 5-6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகால போய் இணைய நிலைமை ஏற்பட்டாலுமே மீதமுள்ள தொண்டர்களை வச்சு அதிமுக திரும்பி எழுந்து வராதா? இல்ல இப்படியே ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ஒவ்வொரு தொண்டர்களும் பிரிஞ்சு போய் தாவேகால இணைகிறதோ இல்ல மற்ற கட்சியில இணைகிற நிலைமை ஏற்படுமா? அதிமுக இனி தொடராதா அப்படின்ற கேள்வியே மக்கள் மத்தியிலும் அரசியல் சூழலையும் எழுத ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்க சொல்லுங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுக இதுல இருந்து மீண்டு வருமா? இல்ல தொடர்ந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ஒவ்வொரு தொண்டர்களும் அதிமுக இருந்து பிரிஞ்சு போயிருவாங்களா? இனி அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே தமிழக அரசியல் சூழல இல்லாம போயிருமா அப்படின்ற கேள்விக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போல அரசியல் ரீதியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நெட்வைஸ் ஒரிஜினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.